அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஜித்னி இல்மா. பகுதி 7ல் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபை பற்றி கொஞ்சம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லாவை பற்றி பார்ப்போம். அப்துல்லா அவர்களுடைய தாயின் பெயர் ஃபாத்திமா பின்த் அம்ரு. அப்துல் முத்தலிப் அவர்களின் பிள்ளைகளிலேயே அப்துல்லா மிக அழகிய தோற்றமுடையவராகவும் ஒழுக்க சீலராகவும் தந்தையின் பிரியத்திற்குரியவராகவும் இருந்திருக்காங்க. அப்துல் முத்தலிப் தங்களுடைய பிள்ளைகளிடம் வாலிப வயது அடைந்த பிறகு தன்னுடைய நேர்ச்சையை பற்றி சொல்லியிருக்காங்க. போன பகுதியில் பார்த்தோம்ல, பிள்ளைகளுக்கு வாலிப வயது வந்தோன்னே அவங்க பிள்ளைகளில் ஒருத்தவங்களை கௌபத்துல்லா அருகில் அல்லாவிற்காக பலியிடுவதாக நேர்ச்சி செஞ்சுக்கிட்டாங்க. அது அவங்களுடைய பிள்ளைகளிடம் சொன்னோன்னே அவங்க எல்லாருமே அதை ஒத்துக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுடைய பெயரை சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குறதுல அப்துல்லாவின் பெயர் வருது. அப்துல்லா தன்னுடைய நேசமிகு மகன்கிறதுனால அப்துல் முத்தலிப் அல்லாஹ்விடம் அப்துல்லாவை அறுக்கவா அல்லது 100 ஒட்டகங்களை அறுக்கவான்னு கேட்டு சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குறாங்க. அதில் 100 ஒட்டகைன்னு எழுதியிருக்கிற சீட்டு வந்துடுது. இதில் சில பேரோட கூற்று எப்படி இருக்குன்னா, அப்துல் முத்தலிப் தனது பிள்ளைகள் பேரை எழுதி ஊபுல் சிலையின் தலைமை பூசாரியிடம் கொடுத்ததாகவும் அவர் குலுக்கி எடுத்த அம்புகளில் அப்துல்லாவுடைய பேர் வந்திருக்கு. உடனே அப்துல் முத்தலிப் அப்துல்லாவை கௌபாவுக்கு பலியிட அழைத்து வந்தாங்க. அங்கே உள்ள குரேஷியர்கள் எல்லாம் அவங்கள தடுத்ததாகவும், குறிப்பாக மக்சூம் கிளையை சேர்ந்த அப்துல்லாவின் தாய் மாமன்களும் அப்துல்லாவின் சகோதரர் அபுதாலிபும் இதை தடுத்தாங்கன்னும், அதற்கு அப்துல் முத்தலிப் தான் செய்த நேர்ச்சையை எப்படி நிறைவேற்றுவதுன்னு அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாரும் குறி செல்லும் பெண்ணிடம் இதை பற்றி ஆலோசனை கேட்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியே அந்த குறி செல்லும் பெண்ணிடம் போயிருக்காங்க. அந்த பெண் அப்துல்லாவின் பெயரை ஒரு சீட்டிலும் 10 ஒட்டகங்கள்னு ஒரு சீட்டிலையும் எழுதி போட்டு, அப்துல்லாவுடைய பெயர் வந்துச்சுன்னா அல்லாஹ் திருப்தி அடைகிற வரைக்கும் அந்த ஒட்டகங்களை 10 அதிகப்படுத்தி கொண்டே போக சொல்லியிருக்காங்க. அதுபோலவே அப்துல் முத்தலிப்பும் தன்னுடைய ஒட்டகத்தின் எண்ணிக்கையை கூட ஏற்றி போய்கிட்டே இருந்திருக்காங்க. கடைசியில் 100 ஒட்டகைங்கிற சீட்டு வந்துருந்துச்சு. இதனால் அப்துல் முத்தலிப் 100 ஒட்டகங்களை பலியிட்டிருக்காங்க. இந்த முறையை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள பொது அனுமதி வழங்கப்பட்டுச்சு. அது வரைக்கும் குரேஷியர்களிடமும் அரபியர்களிடமும் ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டால் அது நஷ்ட ஈடு 10 ஒட்டகங்களாக இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அது 100 ஒட்டகங்களாக உயர்த்தப்பட்டுச்சு. இதனால் தபீக், பலியிடப்பட்டவர் என்கிற பெயரும் அப்துல்லாவுக்கு வந்துச்சு. இஸ்லாமும் இந்த முறையை அங்கீகரித்ததா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்காங்க. நான் பலி கொடுக்கப்பட்ட இருவரின் மகன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இஸ்மாயில் அலைஹி வஸல்லம், மற்றொன்று அவர்களுடைய தந்தை அப்துல்லாவை குறித்து இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்துல்லாவுக்கு ஆமினா என்ற பெண்மணியை துணிவியா அப்துல் முத்தலிப் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த காலத்தில் அவங்க வம்சத்தாலையும் மதிப்பாலையும் குரேஷியர்களின் உயர்ந்த பெண்மணியாக இருந்திருக்காங்க. அவர்களுடைய தந்தை ஜுஹ்ரா கிளையின் தலைவராக இருந்திருக்காரு. அப்துல்லாவுக்கும் ஆமினாவுக்கும் திருமணம் முடிந்து அவங்க மக்காவில் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சில காலங்களுக்கு பிறகு அப்துல் முத்தலிப் தன்னுடைய மகனை பேரிச்சப்பழம் வாங்க மதினாவுக்கு அனுப்புனதாகவும் எதிர்பாராத விதமாக அங்கேயே மரணம் அடைந்ததாகவும் ஒரு கூற்று இருக்குது. சில வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவது என்னென்னா, அப்துல்லா வியாபார நோக்கத்தில் ஷாம் போனதாகவும் குரேஷியரின் ஒரு வியாபார குழுவினரோட திரும்பி வந்துட்டு இருக்கும்போது அவங்க நோய்வாய்ப்பட்டு மதினாலே தங்கினாங்க. நோய் அதிகரித்து அங்கேயே இறந்ததாகவும், நாபிகா என்பவரின் இல்லத்தில் தான் அவங்கள அடக்கம் செய்யப்பட்டது. அப்போ அவங்களுடைய வயது 25 இருந்திருக்கு. அவர்களுடைய மரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்புக்கு முன்பே நிகழ்ந்ததா பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்களின் கருத்தாக இருக்குது. சில பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 2 மாதங்களுக்கு பின் அப்துல்லா இறந்ததாகவும் ஒரு கூற்று இருக்குது. இந்த மரண செய்தியை கேட்ட ஆமினா கல்லும் கரைந்துருகும் என ஒரு இரங்கற்பாவையை பாடினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயிடம் 5 ஒட்டகங்கள், சிறிய ஆட்டு மந்தை மற்றும் ஐமன் ஆகியவற்றையே தனது குடும்பத்தாருக்கு அப்துல்லா விட்டு சென்றிருக்காங்க. இதில் ஐமன்கிறது அவங்களுடைய புனை பெயர். அவங்க பரக்கா என்ற நீக்ரோ அடிமை பெண். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்ப்பதில் இந்த நீக்ரோ பெண்மணிக்கு பெரிய பங்கு இருக்குது. அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறப்பு மற்றும் நபித்துவத்துக்கு முந்தைய 40 ஆண்டுகளை பற்றி பார்ப்போம். அகிலத்தின் அருட்கொடை இறை தூதர்களின் தலைவர் மக்காவில் பனு ஹாசிம் பள்ளத்தாக்கில் ரபியுல் அவ்வல் மாதம் 9ஆம் நாள் திங்கட்கிழமை அன்று கிபி 571 ஆங்கில மாதத்தில் ஏப்ரல் 20 அல்லது 22 தேதியில் அதிகாலையில் பிறந்ததாகவும், அது யானை சம்பவம் நடைபெற்ற 1ஆம் ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கும்போதே அவர்களது நுபுவத்துக்கு முன்னாடியே ஆமினாவின் உடலிலிருந்து ஒரு பேரொளி வெளிப்பட்டதாகவும், அதனுடைய பிரகாசம் ஷாமின் கோட்டைகள்லாம் ஒளிர்ந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்னா செய்யப்பட்ட நிலையிலேயே பிறந்திருக்காங்க. கிஸ்ராவுடைய மாளிகையில் 14 மாடங்கள் அதிர்ந்து விழுந்திருக்கு. பல்லாண்டு காலமாக மஜூசிகள் வணங்கி வந்த பிரம்மாண்டமான நெருப்பு குண்டம் அணைஞ்சிருச்சு.
சாவா என்ற நீர் தடாகத்தை சுற்றியுள்ள கிறிஸ்துவ ஆலயங்கள்லாம் இடிந்து விழுந்ததாகவும் கூறப்படுது. இத்தகைய கூற்றுகளுக்கு உறுதியான சான்றுகள் எதுவுமே இல்லை. அந்த சமுதாயத்தவரும் தங்களது வரலாற்று நிகழ்வுகளில் இதை பற்றி எதுவுமே சொல்லலை. குழந்தையை பெற்றெடுத்த ஆமினா அந்த நற்செய்தியை அப்துல் முத்தலிபுக்கு தெரிவிக்கிறாங்க. அவர் மகிழ்ச்சியுடன் தனது பேரனை காபாவுக்கு தூக்கி சென்று அல்லாவுக்கு நன்றி செலுத்தி அவருக்காக பிரார்த்திக்கிறாங்க. அக்குழந்தைக்கு முகமதுங்கிற பெயரையும் வைக்கிறாங்க. இந்த பெயரை இதற்கு முன்னாடி யாருமே வச்சதில்லையாம். அரேபியர்களின் வழக்கப்படி 7ஆம் நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கத்னா செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கு. ஆமினாவிற்கு பிறகு ஒரு வாரம் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய முதல் பெண்மணி அபுலஹபுடைய அடிமை பெண் சூஃபியா கொடுத்துருக்காங்க. அபுலஹப் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பெரிய தந்தை. அந்த காலத்தில் நகர்ப்புற அரேபியர்கள் தங்களுடைய குழந்தைகளை பாலூட்டுவதற்காக கிராமப்புற செவிலியர்களை தேர்ந்தெடுக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தாங்க. குழந்தைகளுக்கு நகரத்தில் உள்ள நோய் தொற்றுவிடாமல் இருக்கவும், உடல் உறுதி பெறுவதற்காகவும், தூய அரபி மொழியை திறம்பட கற்றுக்கொள்வதற்காகவும் இந்த நடைமுறையை கையாண்டு வந்திருக்காங்க. தனது பேரருக்குரிய செவிலித்தாயை அப்துல் முத்தலிப் தேடினாங்க. இறுதியாக சகத் இப்னு பக்ர் என்ற கோத்திரத்தை சேர்ந்த அலிமா என்ற பெண்ணிடம் ஒப்படைச்சாங்க. அவங்களுடைய கணவர் பெயர் ஹாரிஸ் இப்னு அப்துல் உஜா. இவருக்கு அபு கபீசா என புனை பெயரும் இருக்கு. ஹாரிஸின் பிள்ளைகளான அப்துல்லா, அனிஷா, ஹுதாபா ஆகியோர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பால்குடி சகோதர சகோதரிகளாக இருந்திருக்காங்க. இதில் ஹுதாபாங்கிறவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தூக்கி வளர்த்துருக்காங்க. பால்குடி காலங்களில் அலிமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பல அதிசய நிகழ்வுகளை கண்டதாக சொல்லியிருக்காங்க. நான் என் கணவர் மற்றும் கைக்குழந்தையுடன் சகதி கிளையை சேர்ந்த சில பெண்களோடு பால் குடிக்கும் குழந்தைகளை தேடி வெளியில் புறப்பட்டோம். அது கடுமையான பஞ்ச காலமாக இருந்திருக்கு. நான் எனது வெள்ளை கழுதையில் அமர்ந்து பயணித்தேன். எங்களுடன் ஒரு கிளப்பெண் ஒட்டகமும் இருந்தது. அதில் ஒரு சொட்டு பால் கூட கறக்க முடியாது. எங்களது குழந்தைகள் பசியால் அழுது கொண்டிருக்கும். இரவு முழுவதும் எங்களால் உறங்க முடியாது. அக்குழந்தையின் பசி தீர்க்கும் அளவு என்னிடம் பாலும் இல்லை. எங்களது ஒட்டகையிலும் பால் இல்லை. எனினும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து என் சிரமத்திற்கான விடிவையும் அவனது அருளையும் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். இவளது சிரமத்திற்கு நடுவே அவங்க பால் கொடுப்பதற்காக நகரத்தை தேடி வந்திருக்காங்க. அப்போ அவங்க பயணித்த கழுதை ரொம்ப பலகீனத்துடன் இருந்துச்சான். அது அவங்களுடன் வந்த குழுவினருக்கு ரொம்ப சிரமமாக இருந்திருக்கு. ஒரு வழியாக மக்காவை அடைஞ்சி பால்குடி குழந்தைகளை தேடி அலைஞ்சிருக்காங்க. அவங்களுடன் வந்த எல்லா பெண்களுக்கும் குழந்தைகள் கிடைச்சிருச்சான். எல்லாருக்குமே அல்லாஹுவின் தூதரை காட்டப்பட்ட போது அவங்க அனாதை குழந்தைன்னு சொல்லிட்டு அவங்களை எடுக்க மறுத்துட்டாங்களாம். ஏன்னா குழந்தையின் தந்தையிடம் இருந்து தான் அவங்களுடைய ஊதியம் பெற முடியுங்கிற நம்பிக்கையில். இதற்காக தாயோ பாட்டனாரோ எந்த உதவியும் செய்ய மாட்டாங்கன்னு தங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்களாம். இதனாலேயே அல்லாஹுடைய தூதரை எடுத்து செல்ல யாருக்குமே விருப்பம் இல்லையாம். எல்லாருக்கும் குழந்தை கிடச்சி திரும்ப அவங்க ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அலிமாவும் அவங்களுடைய கணவரும் எல்லாருமே குழந்தைகளோட போகும்போது நான் வெறும் கையாக போகிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் மீது ஆணையாக தான் அந்த அநாத குழந்தையை எடுத்து பால் கொடுக்கட்டுமான்னு தன் கணவரிடம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்களும் தாராளமாக செய்யலாம், அதன் மூலமாக அல்லாஹும் நமக்கு பரக்கத்து வளம் தரலாம்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த குழந்தைய அவங்க வாங்கிட்டு வந்தாங்களாம். இன்ஷா அல்லாஹ் இந்த வரலாற்றின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.